கரூர் புலியூர் பகுதியில் நள்ளிரவில் கடப்பாறையுடன் நடமாடும் முகமூடி கொள்ளையர்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றனர். அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்களை போலீசார் தட்டி தூக்குவார்களா? ஊரே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் நேரத்தில் சத்தமின்றி பூனை போல நுழைந்த கொள்ளையர்கள் இருவர் மின்விளக்கு எரிந்ததும் தலைதெறிக்க ஓடிய காட்சிதான் இது. இந்த வீடியோவை பார்த்து பலரும் தூக்கத்தை தொலைத்த நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா? கரூர் மாவட்டம் புலியூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வெள்ளாளப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் 2 வீடுகள் உள்ளன. அந்த பகுதியில் முகமூடி அணிந்த இருவர் நள்ளிரவு நேரத்தில் நடமாடி உள்ளனர். ஆட்கள் யாரும் இல்லாததை அறிந்து கடப்பாறையுடன் சென்ற முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வீட்டிற்குள் இருந்த நபர்கள் சிலர் தெருவில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரோ நடமாடுவதை பார்த்து பதறியுள்ளனர். உடனே வீட்டில் இருந்த மின் விளக்குகளை எரியவிட்டுள்ளனர். அதை பார்த்ததும் முகமூடி கொள்ளையர்கள் இருவரும் சர்ரென்று யூ-டர்ன் போட்டுள்ளனர். பின்னர் தடமே தெரியாமல் பூனை போன்று பம்மியவர்கள் இருளில் மறைந்து தப்பியோடியுள்ளனர். விடிந்ததும் இது தொடர்பான சிசிடிவி காட்சி ஊர் முழுவதும் பரவியுள்ளது. இதனிடையே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உள்ள ஒரு சில வீட்டில் கைவரிசை காட்டியதாகவும் கூறப்படுகிறது. புலியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடமாடும் முகமூடி கொள்ளையர்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் போலீசார் இரவில் ரோந்து பணியினை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்பு முகமூடி கொள்ளையர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.